நீங்க பென்டன் பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்த கன்ஃபார்மா நோட் பண்ணிருப்பீங்க. பென்னோட வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆன்மெட்ரிக்ஸோட ஆரிஜினை பத்தி பாத்துருவோம். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், கேல்வன் சயின்டிஸ்டான ஆஸ்மெத் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மெட்ரிக்ஸே மேட் பண்ணிருப்பாரு. அதாவது பல யூனிவர்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் டிஎன்ஏஸ் வந்து கலெக்ட் பண்ணி வாட்ச்ல வந்து ஸ்டோர் பண்ணி டிசைன் பண்ணிருப்பாரு. மெயினா இந்த வாட்சை டிசைன் பண்ணதுக்கான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதிக்காகவும் அதுக்கப்புறம் ஸ்பீஷிஸ்க்குள்ள இருக்கிற புரிதலுக்காகவும் தான் டிசைன் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு மெயின் ரீசனும் இருக்கு. எல்லா ஸ்பீஷிஸும் அழியாம பாத்துக்கிறதுக்காக தான் இந்த வாட்ச்ல வந்து ஸ்டோர் பண்ணி டிசைன் பண்ணிருப்பாரு ஆஸ்மெத். அப்படியேப்பட்ட வாட்ச் வந்து ஒரு நல்லவங்க கைக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கிராண்ட்பா மேக்ஸுக்காக அமுச்சு விட்டுருப்பாரு இடத்துக்கு. ஆனா அது தப்பி தவறி பென் டென்னிசனுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு பக்கம் பில் கேட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்சுக்காக போட்டி போட்டுட்டு இருப்பாரு. ஸோ அவ்வளோதான், ஆன்மெட்ரிக்ஸோட ஆரிஜினை பற்றி ஷார்ட்டாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆன்மெட்ரிக்ஸோட கலர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சொல்ல போனால் ஒரு டிஃப்ரெண்ட் கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மோட்ஸை வந்து ரீப்ரசென்ட் பண்ணும். அந்த வகையில் மொத்தமாக 10 மோட்ஸை வந்து பென்டன் வாட்சில் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த வகையில் ஒன் ஆஃப் தி மெயின் கலராக இருக்கிறது கிரீன் கலர் தான். இந்த கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே வந்து காமிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு கலரில் தான் அதிகமாக வாட்சையை வந்து காமிச்சிருப்பாங்க. அது வந்து எதனால அப்படின்னா, பென் வந்து ஏலியனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியும் வாட்ச் வந்து கிரீன் கலர்ல தான் இருக்கும். ஏலியனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறமும் வாட்ச் கிரீன் கலர்ல தான் இருக்கும். அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, வாட்ச்ல வந்து சார்ஜ் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இண்டிகேட் பண்ணும். அடுத்ததா ரெட் கலர். வாட்ச்ல வந்து சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிரீன் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் ஆகும். வாட்ச்ல வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னா ரெட் கலர்ல தான் ஃபிளாஷ் ஆகும். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு வந்து டைமிங்கும் இருக்கு. எப்போ வந்து ரெட் கலர் ஃபிளாஷ் ஆச்சோ அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்சே வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஹியூமன் ஃபார்முக்கு வந்து கொண்டு வந்துடும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. வேபிக்கிங்கிற ஏலியனை யூஸ் பண்ணும்போது பென்னோட வாட்ச்ல வந்து உடனே சார்ஜ் போயிடும். நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர். எப்போ வந்து எல்லோ கலர் மோடு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, ஒரு புது டிஎன்ஏ ஏலியன் வந்து பென்னுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஈஸியா ஸ்கேன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் எப்ப வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அது மட்டும் இல்ல, சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா பென்னோட வாட்ச்ல இருந்து பென்னோட ஏலியனே தப்பிக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதை கூட ஈஸியா ஸ்கேன் பண்ணி அதை கேப்சர் பண்ணிட முடியும். அடுத்து நெக்ஸ்டா இருக்கிறது ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர் மோட். இந்த மோடை வந்து வாய்ஸ் கமெண்ட் கொடுத்து தான் ஆக்டிவேட்டே பண்ண முடியும். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோட். இந்த டெக்னிக்கை வச்சுதான் ஆல்பிட்டோ கிட்ட இருந்தே பென் வந்து வாட்சை வாங்கியிருப்பாப்புல. ரொம்பவே மாசா இருக்கும் அந்த சீனு. அதை ஆக்டிவேட் பண்றதுக்கான பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கமாண்ட் கோட் 000 டிஸ்ட்ராக்ட் 0. பாஸ்கோட சொன்னதுக்கு அப்புறம் பென்னால டைம் லிமிட்டை செட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது டிஃபால்ட்டாவே 30 செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சிடும். அடுத்ததா ப்ளூ கலர் மோட். இந்த மோட்ல இருக்கும்போது வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே ரீகேலிபிரேட் ஆயிரும் டோட்டலா. அதாவது அந்த வாட்சை போட்டிருக்கவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரியே அது தானாவே ஃபிட் ஆகிக்கிட்டு பல நியூ ஏலியன்ஸ்லாம் அன்லாக் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது நல்லாவே இருக்கும்.